என்ன? ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையின் அடிப்படை தான் ஈமான். ஈமான் என்றால் என்ன என்ற தலைப்பில் பேச வருகிறார் நம் பள்ளி மாணவி. இதோ உங்களுக்காக என் ஃபாரிஹா 4th ஸ்டாண்டர்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஈமான் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாணவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை புரிந்து கேட்டார்கள். ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஷி பாய்தல் மவுத். அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, கியாமத் நாளை ஈமான் கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்வது, நன்மை தீமை எதுவாயினும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் உண்டாகிறது என ஈமான் கொள்வது, மௌத்திற்கு பிறகு கியாமத் நாளில் எழுப்பப்படும் என ஈமான் கொள்வது என பதிலளித்தார்கள். யார் இந்த 7 விஷயங்களை நம்பிக்கையோடு ஈமான் கொண்டார்களோ அவர்கள்தான் உண்மையான ஈமானுடையவர்கள். அதோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் நாவோடு மட்டுமல்லாமல் மனதோடு ஏற்றுக்கொள்வாரோ அவரே உண்மையான ஈமானுடையவராவார். எனவே அல்லாஹ் நம்மை ஈமானுடன் வாழச் செய்து இன்னும் ஈமானுடன் மரணிக்க செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபஹானல்லாஹ். ஈமானை பற்றி இவ்வளவு